ஆகின்றன. தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்த குழந்தைக்கு அதன் சிர நடுவிலே விளங்கும் அருட்பெரும் ஜோதிதான் அதற்கு வேண்டிய உண்மைகளை உணர்த்துகிறது. இதுதான் எங்கும் எப்பொருளும் நிறைந்துள்ள எல்லையற்ற கடவுள் இயற்கையின் விளக்கமாகும். கரு வளர்ச்சியில் முதல் பகுதியாக உண்டான அருள் சுடர் அணுவே ஆன்ம சிற்சபையாகும். இதில்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருநடனம் புரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம் சிர நடுவிலே இருந்து எல்லா விளக்கங்களும் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். நம் சிர நடுவிலே இருப்பது போல மற்ற பொருள்களிலும் இறைவன் இருக்கிறார். மற்ற பொருள்களிலும் இறைவன் இருக்கும் இடம் பொற்சபையாகும். பொற்சபையிலே ஆண்டவன் இருப்பது நமக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் அருள் அறிவின் மூலமாக பொற்சபையிலே இறைவன் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். நம் ஆன்ம சிற்சபையில் இறைவன் வெளிப்பட்டு இருப்பதே நம் அனுபவபூர்வமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். நம் சிர நடுவிலே இருக்கின்ற சிற்சபையிலே விளங்கும் இறைவனை நாம் தான் அனுபவிக்கலாம். மற்றவர்களுக்கு இதுதான் இறைவன் என்று நேரடியாக நம்மால் சுட்டிக்காட்ட முடியாது. மற்றவர்கள் தங்கள் சிற்சபையிலே விளங்கும் இறைவனை தங்களே தான் அனுபவித்து உணர வேண்டும். மற்றவர்களுக்கு சுட்டிக்காட்ட முடியாத இறைவனை எப்படி உணர்ந்து தெளிந்து அனுபவிப்பது? நம் சிர நடுவிலே இருக்கும் சிற்சபையில் சிற்றொளி பிழம்பாக விளங்குகிறான் இறைவன். சிற்று ஒளி பிழம்பாக விளங்கும் இறைவனை நாம் புற கண்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் இறைவனை நம் சிற்சபையில் சிற்றொளி பிழம்பாக காண்பதாக பாவித்து அதையே நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து பழகி வர வேண்டும். இந்த பழக்கம் முடிவிலே அந்த சிற்றொளி பிழம்போடு நம்மை அசைவற்று தங்கும்படி செய்துவிடும். அந்த சுடர் ஒளியே நாமாக ஆகிவிடுவோம். நாம் அதுவாக ஆகிவிடுவோம். அது எங்கு நிறைந்திருப்பதால் நாமே அதுவாய் எங்கும் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். இந்த நினைவோடு விருப்பு வெறுப்பு இன்றி தயவு உணர்வோடு வாழ்ந்து வர வேண்டும். நம்மை சுற்றியிருக்கும் உயிர்களுக்கு உயிர் விளக்க பணியும் அறிவு விளக்க பணியும் ஆற்றிட வேண்டும். இவ்வாறு உயிர் பணி செய்து வந்தால் நாம் நம் சிர நடுவிலே இருக்கும் ஞான சுடரை அமுத ஜோதியாக ஆற்றலோடு பெருகும் நம் உயிரிலும் உடம்பிலும் நிரம்பி ததும்பும். அப்போதுதான் கடவுளினுடைய தன்மைய ஆனந்தத்தை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியும்.